சஞ்சு சாம்சன் வின்னிங் ஷாட் அடிச்சிடும் டக் அவுட் பார்த்து எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆளா ஒருத்தர் ஒடியாந்து சஞ்சு சாம்சன் வந்து ஹக் பண்ணிட்டு போனாரு. அது யாருன்னா அபிஷேக் சர்மா. ஏன்னா அவரோட கெரியர் சேவ் பண்ணதே சஞ்சு சாம்சன் தான். ஏன்னா அந்த மேட்ச்ல 2 கேட்ச டிராப் பண்ணார் அபிஷேக் சர்மா. அது மட்டும் கிடையாது, சஞ்சு சாம்சன் அகில் ஹுசைன் ஓவர்ல 2 6 ஒரு 4 அடிச்சு சிங்கிள் தட்டி வந்துட்டாரு. லாஸ்ட் ஒரு பால் தான் இருந்துச்சு, அவர் கொஞ்சம் பொறுமையா விளையாண்டுலாம். பட் அக்ரெசிவா நானும் விளையாடுறேன்ட்டு அவர் அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. ஒருவேளை சஞ்சு சாம்சன் இந்த மேட்சை வின் பண்ணாம போய் இந்தியா தோத்துருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஒட்டுமொத்த பழியும் யார் மேல இருந்தாங்கன்னா அபிஷேக் சர்மா மேலதான் கண்டிப்பா வந்திருக்கும். நம்ம ஆளுங்க அதான் சொல்லியிருப்பாங்க. வேற வழி தான். 2020 வேர்ல்டு கப் ஸ்டார்ட் பண்ணப்பே ஒட்டுமொத்த நம்பிக்கை யார் மேல இருந்துச்சா அபிஷேக் சர்மா மேல இருந்துச்சு. பிரைம் ஃபார்ம்ல இருந்தாரு. அவர் ஒருத்தர் போதுண்டா எல்லாம் வின் பண்ணி கொடுத்தோம் நம்ம நினைச்சு எடுக்கிறப்ப கண்டினியூஸா 3 டக் அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் ஒரு 15 ரன் அடிச்சாரு. ஜிம்பாப்வே அகைன்ஸ்டா ஒரு 50 அடிச்சாரு. ஓகே, திரும்ப ஃபார்முக்கு நினைக்கிறப்ப 2 கேட்சை டிராப் பண்ணிட்டு அகைன் வந்துட்டு 11 பாலுக்கு 10 ரன் அடிச்சாருன்னு நினைக்கிறேன். அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. ஐயா அங்குச்சாமி என்னை எப்படியா காப்பாத்தி விட்டுட்டியா, நீ மட்டும் இல்லைன்னா என் கெரியரை முடிச்சு விட்டு போயிருப்பான். என் கெரியர் என்ன இருக்குன்னு எனக்கு சுத்தமா என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாதுன்னு அவர் மனசுல நினைச்சிருப்பாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா அவரே ஃபர்ஸ்ட் ஆள் ஓடி போய் ஹக் பண்ணிட்டாரு.